நேரம்தான் எல்லாவற்றிற்கும் மருந்து. இன்று காயத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நாளை குணத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். காத்திருக்கத்தான் தெரிந்திருக்க வேண்டும். இன்று என் கரத்தில் இருக்கக்கூடிய வேலை நீ தொட்டு விட்டாய். மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கப் போகின்றது. யாரையுமே நிரந்தரமாக நம்பாமல் வாழ்ந்தால்தான் நல்லது. நம்பிக்கை என்பது வாய்ப்பளிக்க வேண்டியது, ஆனால் கண்காணிக்கப்படவும் வேண்டும். எதையுமே விரைவில் எதிர்பார்க்காமல் இருந்தால் ஏமாற்றங்கள் கிடையாது. விருப்பங்களை பொறுமையுடன் வளர்த்தால்தான் அது வெற்றியாக உருவாகும். சில சமயம் ஒரு பிணைப்பு முறிவாக வேண்டியதுதான் நம்மை நம்மாக உணர செய்கின்றது. வெற்றியை பெறுவதற்கு எதிர்மறை அனுபவங்கள் கூட வழிகாட்டியாக தான் இருக்கின்றது. தோல்வி கூட வெற்றியின் ஆசிரியர்தான். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் எதிரொலிக்கும். கர்மா என்பது உடனடியாக வராது, ஆனால் தவறாமல் வந்து சேரும். நல்லதை செய்தால் நல்லது வரும், தீயனவற்றை செய்தால் தீமை வரும். தற்காப்பு தான் முதலில் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. மற்றவர்களை காப்பதற்கு முன் நீ உறுதியாக இருக்க வேண்டும். அடங்குவது எல்லாம் தோல்வி என்று ஆகிவிடாது. அது ஞானத்தினுடைய ஆரம்பம். அடங்குகிறவன்தான் ஒளிவிடுகிறான் என்பதுதான் உண்மை. நிதானத்தை இழக்காமல் இரு. நிதானம் இழந்தால் நிதியை இழக்க நேரிடும். செயல்களில் மன அமைதி மிகவும் முக்கியம். மன அமைதியின்றி செய்யும் செயல்கள்தான் தடுமாற்றத்தை சந்திக்கும். சிறு மகிழ்ச்சிகள் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. பெரிய வெற்றிகளை விரும்பி சிறு சிறு சந்தோஷங்களை எப்பொழுதும் தவறவிடாதே. ஒரு சிறிய மகிழ்ச்சி என்றால் கூட அதை அனுபவிக்க தெரிந்து கொள். அழுத்தங்களை சமாளிக்காமல் ஓடிச் சென்றால் ஒளிவிடும் ஆற்றலை இழந்து விடுவோம். அடர்ந்த இருட்டில்தான் தீபங்களை நாம் பார்க்க முடியும். உண்மையான உறவுகள் சோதனையின் நேரத்தில் தெரிய வரும். நிழல் கூட இருட்டில் நம்மை விட்டு விலகுகின்றதல்லவா? விருப்பங்களை குறைத்தால் வாழ்க்கை வளரும். அடுத்த கட்ட உயரத்திற்கு விருப்பங்களை அடக்கி கொள்ள வேண்டியதுதான் மிகவும் அவசியமான ஒன்று. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல, நம் மன அமைதிக்காக நாம் தேடிக்கொள்வது. தவறுகளை விடுத்தவனே மேலானவன். வாழ்க்கை என்பது பயணம்தான், இலக்கு அல்ல. ஒவ்வொரு நாளையும் பயணமாக எடுத்துக்கொள். முடிவு என்பது முக்கியமில்லை. வாழ்க்கையில் திசை தெரியாமல் செல்லும் கப்பலை போல இருக்காதே. தெளிவான நோக்கம் கொண்டு இரு. நீ யார் என்பதை தெரிந்து கொள். உனக்கு என்ன தேவை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதை தெரிந்து செயல்பட்டால்தான் வெற்றி கிடைக்கும். அன்றாட பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். காலக்கெடுவுக்கு உகந்த வேலைப்பாடுகளில் நேரமும் செயல்திறமும் மிகவும் பலத்தை கொடுக்கும். புதிய தகவல்கள், திறமைகள், அனுபவங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான முதன்மை ஏணி. இவற்றையெல்லாம் அனுதினமும் அன்றாடமும் நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லவர்கள் நட்பாக இருக்கட்டும். சுற்றமும் நட்பும் நம்மை உச்சிக்கு ஏற்றவும் ஆழத்தில் இழுக்கவும் முடியும். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை தெரிந்து பழகு. பெரிய வெற்றியை குறிக்காதே, சிறு முன்னேற்றங்களை மதிக்க பழகு. நாளொன்றுக்கு ஒரு பக்கம் எழுதினாலும் புத்தகம் முடியாது என யாரும் சொல்லிவிட முடியாது. தோல்வியை தட்டி கேள், தளராதே. ஒவ்வொரு தவறும் ஒரு பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் அதுதான் வெற்றியாக மாறும். இன்றைய தினத்தில் நீ தொட்டிருக்கும் என்னுடைய வேலானது பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியினி பொங்கும். நல்லது நடக்கும்.